அந்த ஜீவ பலி அப்படின்னா எட்டர்னல் லைஃப். தேவன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறார், ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், ஒரு புதிய ஜீவனை நமக்குள்ளே அவருக்குள்ள இம்பாக்ட் பண்றார். ஒரு தன்னுடைய ஒரு வாழ்க்கையினுடைய மாதிரி எடுத்து ஒரு மனுஷனுக்குள்ளே வைத்து அதை வளரும்படி அதனுடைய முழு வளர்ச்சி எப்படி இருக்குன்னா அது தேவனை போல இருக்கும், தேவனை போல செயல்படும், தேவனை போல. அதாவது இயேசு சொன்னாரு, என்னுடைய ஜீவனை உனக்குள்ள வைக்கிறப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஜீவன் அவருடைய ஜீவன், அவருடைய லைஃப், அவர் விதமான கேரக்டர், அவருடைய தன்மை, அந்த தன்மையை எடுத்து ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கிறார். வச்ச உடனே அது உண்டாகிடுச்சு. உண்டாச்சுன்னா அது பரிபூரணப்படவும், அது பரிபூரணப்பட்டு வளர்ந்து 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 ஒருவேளை நாம் இதர் கொடுத்து, ஒருவேளை நாம் அதற்கு வேண்டிய எல்லா கணத்தையும் கொடுத்து அது பெருகுவதற்கான இடத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்து அதை தேவனுக்காய் செயல்பட